அம்மா கிட்ட வந்து விஜய் வந்து எவ்வளோ பேசி பார்க்குறாரு சாரதா கிட்ட. அதே மாதிரி தாத்தாவும் பேசுகிறாரு. அதை கேட்டு சாரதா என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைமில் பசுபதியும் வந்து அங்கே வராரு. அதே மாதிரி அன்பரசும் வராரு. 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக குழப்பி விட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் பொண்ணு வந்து பணத்துக்காக தான் இவ்வளோ பண்ணா, உங்கள் குடும்பமே இப்படி தான் அப்படின்னு நம்மளாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கேட்டு தாத்தா விஜய் என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இவங்க வந்து சமாதானப்படுத்த நினைக்கும் போது அவங்க வந்து மேலும் வந்து சாரதாவை ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த தாத்தா செம்மையாக டென்ஷனாக ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தடுக்கிறாரு. அப்போ கூட அவங்க கேட்காம ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. உங்கள் பொண்ணு பணத்துக்காக இந்த மாதிரி வந்து எவ்வளோ பணம் வாங்கினா அப்படின்னு நம்மளாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு சாரதா பயங்கரமாக கதறி அழுறாங்க. ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காவேரியை பார்த்து கேட்குறாங்க. இப்படி பண்ணிட்டேடி, இப்போ பார்த்தியா ஓ வாழ்க்கையை கெட்டு போச்சு, நம்மளுக்கு எவ்வளோ கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு தாத்தா செம்மையாக டென்ஷன் ஆகிடும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், என்ன வேணாலும் பேசுவீங்களா? எங்கள் வீட்டு மருமகளை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் யார்? அவளை மாதிரி ஒரு யாருமே இருக்க முடியாது, தங்கச்சிக்காக இந்த அளவு பண்ணியிருக்கா, அவளை போய் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையை திட்டி விடுறாரு. விஜயும் அவங்களை திட்டுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜயும் வந்து தாத்தாவும் வந்து சாரி கேட்குறாங்க. இங்கே பாருமா, எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா சாரதா அப்படின்னோடனே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க ஐயா அப்படின்னோட, ஆமாம் இவங்க இந்த பசங்க 2மே வந்து நல்லபடி வந்து வாழட்டும் அப்படின்னு அம்மா நான் விட்டுட்டேன். கண்டிப்பாக அவங்க மனசு மாறிச்சுமா, நல்லா தாம்மா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எல்லாம் கரெக்டு தான். அதுக்கப்புறம் எதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை, இப்போ எதுக்காக வீட்டை விட்டு துரத்தி விட்டாரு சொல்லுங்கள் நீங்களே? என் பொண்ணு கையில் பெட்டியோடு நிற்கிறாளே, இதெல்லாம் எதுக்கு? அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டீங்களே, இப்போ வேறு மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்றாங்க. அது வந்துமான்னு சொல்லும் போதே வந்து விஜய் வந்து தயவு செய்து மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு செய்யலைங்க, வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்கன்னு விஜய் சொல்ல வராரு. உடனே வந்து நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேர் கொண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லிட்டீங்க, அது மட்டும் கிடையாது, டைவர்ஸ் பேப்பர்லேயும் சைன் வாங்கிட்டீங்க. இப்போ வரைக்கும் வந்து வெள்ளா தான் உங்களுக்கு முக்கியமாக இருக்கா? வெள்ளாவை தவிர உங்களுக்கு யாருமே முக்கியம் கிடையாது, உங்கள் கண்ணுக்கு தெரியல. வெள்ளை என்னை அடித்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் சரி, அவள் அந்த வீட்டில் தான் இருக்கணும், அந்த வீட்டில் தான் அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு தானே இருக்கீங்க. இப்போ வந்து வேறு மாதிரி பேசுகிறீங்க. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேச கற்றுக்குங்க. என் அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக நீங்கள் 1000 சொன்னாலும் அதுக்கப்புறம் பின்னாடி எனக்கு தான் அது பிரச்சனை, தயவு செய்து இதுக்கப்புறம் போய் பேசாதீங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ஷ்டடியில் விஜய் சொன்னால் புரிஞ்சுக்கோ காவேரின்றாரு. வேணாங்க, போதுங்க, நான் புரிஞ்சுக்கிறது எல்லாம் போதும், நான் பட்டதெல்லாம் போதும், நான் வந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் அன்பு வந்து எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளோ கண்ணீர் விட்டுருப்பேன் எனக்கு தான் தெரியும். நான் வந்து எப்படியாவது நீங்கள் என்னை விட மாட்டீங்க, என்னை அனுப்ப மாட்டீங்க, நானும் நீங்களும் நல்லபடி வாழ்வோம் அப்படின்லாம் நினச்சினேன். எல்லாமே பொய்யாயிடுச்சு. இப்போ கடைசியில் வந்து என்னை துரத்தி விட்டுட்டீங்களா அப்படின்னா, இல்லை காவேரி நீ தப்பாக புரிஞ்சுட்டுருக்க அப்படின்னோடனே உடனே வந்து போதுங்க, போதும், என் பொண்ணு பட்ட பாடெல்லாம் போதும், தயவுசெய்து இதுக்கப்புறம் என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வா காவேரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. காவேரி எல்லாருமே அழுதுகிட்டே பின்னாடியே போகிறாங்க, அவங்க குடும்பம் எல்லாமே. இதெல்லாம் பார்த்து விஜய் வந்து ஐயோ காவேரி போகிறா தாத்தா, வேணாம் சொல்லுங்கள் தாத்தா, அவங்க அம்மா ஏன் தாத்தா இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு பயங்கரமாக அழறாரு. இதை பார்த்தா வந்து ராகினியும் அவங்க ஃபேமிலியும் வந்து செம்மையாக சந்தோஷப்படுறாங்க. பரிசு வந்து ஏன் விஜய் அழுகுற, அதெல்லாம் போனால் போட்டு விடு, இவளுக்காக எதுக்கு தேவையில்லாமல், உனக்கு தான் வந்து வெண்ணிலா இருக்கால, வெண்ணிலாவுக்கு உனக்கு ஜாம் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நான் செஞ்ச பாவம் அப்படி, பாவம் வெண்ணிலாவில் இப்போ அவ்வளோ சரியாயிட்டு வராமே, அதனால் நீயும் வெண்ணிலாவும் சந்தோஷமாக வாழுங்க, இதுக்கப்புறம் உனக்கு இடைஞ்சிடாத காவேரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்படியே வந்து தாங்கவே முடியல விஜய்க்கு. செம கோபம் வந்து இங்கேருந்து போகிறீங்களான்னு கத்துறாரு பயங்கரமாக. சமாதானப்படுத்துகிற தாத்தா